கிருபாகரன் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாவே சொல்லலாம்னு நினைக்கிறேன். யாரும் குறிப்பிட்டு பேசுறது ஓப்பனாவே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது இந்த சமூகத்திற்கு இந்த நேரத்தில் தேவைதான் நானும் பார்க்கின்றேன். சரிங்க, எஸ்ஓபி கூட்டம் கூடுவதற்கு எஸ்ஓபி போடப்பட்டது எப்பன்னு கேட்டீங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகுதான். அதற்கு முன்னாடி இது வரைக்கும் பல லட்சக்கணக்கான கூட்டங்கள் தமிழகத்தில் நடந்து இருக்கிறது. சுதந்திர காலத்திற்கு முன்னும் சரி, சுதந்திர காலத்திற்கு பின்னும் சரி, எவ்வளவோ கூட்டம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா விஜய் மாதிரியான ஒரு நபர் வந்த பிறகு, இந்த ரசிகர் கூட்டம் செய்த அடாவடித்தனத்தை பார்த்த பிறகுதான் நம்ம எஸ்ஓபி போடணும், இதுல நஷ்டமடைகிற பொருட்களுக்கு இழப்பீடு வாங்கணும், இதற்கு ஒரு வாடகை போடணும், இத்தனை பேர் வந்தா நீங்க முன்பணம் கட்டணும் சொல்லிட்டு இதெல்லாம் போடுவதற்கு காரணம் விஜய் மாதிரியான ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அரசியல் என்னன்னு தெரியாத ஒரு கூட்டத்தை, அவருக்கும் அரசியல் தெரியாம அந்த கூட்டத்துக்கும் அரசியல் தெரியாம பார்த்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை நடத்துகின்ற காரணத்தில் தான். அதே மாதிரிதான் கிருபாகரன் அவர்கள் எல்லோருக்கும் அப்பீல் வச்சிருக்காரு. எல்லோருக்கும் அப்பீல் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். எல்லா கட்சிகளும் அப்படி மோசமாக இல்லை. இந்த குறிப்பிட்ட கட்சி தான் தொடர்ச்சியாக இந்த வேலைகளை பார்த்துட்டே இருக்காங்க. ஒண்ணு இல்ல, எனக்கு என்னன்னா கிருபாகரன் ஜட்ஜை எப்ப கடிச்சு வைப்பாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா அது ஓய்வு பெற்ற ஒன்னும் பிரச்சனை இல்லை, கடினா கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. அந்த மாதிரியான கும்பல் இது. எங்களுக்கு நீ சொல்றீங்களா, நீங்க நாங்க யார் தெரியுமா, எங்க அண்ணனுக்கே அட்வைஸ் பண்றீங்களா, எனக்கே அட்வைஸ் பண்றீங்களா அப்படிங்கறதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. பல நேரங்களில் பாக்குறேன் சார். தாவேக் அரசியல் தொடர்ச்சியாக செய்கின்ற ஒன்று, அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் குறித்து அவன் ஆரம்பிக்கிறான். இவர் யாரோ ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு, அந்த கருத்து எனக்கு பிடிக்கல, கருத்து எனக்கு பிடிக்கலடா, இல்ல இவரை கூட திட்டிட்டு போனி, அந்த வீட்டில் இருக்க பெண்கள் குறித்து தான் அந்த ஆபாசமாக எழுதுறதா முதல் வேலையா வச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு சுயமாக அறிவுங்கிறதே இல்ல. அவன் பர்சனல் அட்டாக்குள்ள தான் போறான். கருத்தியல் ரீதியா மோத, கருத்தியல் எனக்கு மோத தெரியாது. அதுதான் பண்றாங்க.